அன்பான நேயர்களே, காலை வணக்கம். போன வீடியோவில் நாங்கள் இளைஞர்களை பற்றி பேசினோம். அதோட தொடர்ச்சியை இன்றைக்கி பார்க்கலாம். இந்த இளைஞர்கள் கெட்டுப்போவதற்கு யார் மூல காரணமாக இருக்கிறார்கள்? எது மூல காரணமாக இருக்கிறது? சூழ்நிலையா, குடும்ப சூழ்நிலையா, அல்லது சுற்றுப்புற சூழ்நிலையா, அல்லது நட்போடு சேரக்கூடிய நிலையா, அல்லது சமுதாய சூழ்நிலையா? இப்படி நம்ம பிரித்து பார்த்தா கூட எல்லாமே சேர்ந்து ஒரு கலப்படம் தான். நம்ம எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகியிருப்போம். அப்போ வெளியில் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், அதே மாதிரி படிக்கிறோம், சினிமா போகிறோம், 4 பேரை பார்க்குறோம், எல்லா ஈவெண்ட்லையும் கலந்துக்கிறோம். அப்படிங்கும்போது எல்லாருடைய பழக்க வழக்கங்களையும் நம்மளால் மேலோட்டமாக பார்க்க முடியும். இப்படி பார்த்து வர குழந்தைகள் இந்த காலத்தில் பிடிவாத குணத்தை நிறைய வச்சுருக்காங்க. அந்த பிடிவாத குணம்ங்கிறது தான் அவங்களுக்கு முதல்ல ஜாஸ்தியாக இருந்து ஈகோ, தட் இஸ் கால்டு இன் இங்கிலீஷில் ஈகோன்னு நம்ம சொல்கிறோம். அது பிடிவாத குணத்தால் ஆசைகள், பேராசை, அந்த ஆசை கோபமாக மாறும் பொழுது யார் எதிரில் இருக்காங்கன்னு தெரியாமல் எப்படி வேணால் நம்ம பேசுகிறதுக்கு துணிச்சலாகிடுறோம். இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களை எப்படி நம்ம சரி கொண்டு வருது? இப்போது பெரியவங்களை நம்ம சரி கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க. 70 வயசு 80 வயசுகளை திருத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் 10 வயசு 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளை நம்ம மாற்றியே ஆகணும். இல்லைன்னா நமக்கு தான் அது பின்னால் பிரச்சனைகளாக இருக்கும். இப்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை? முதல்ல ஒரு பேரண்ட்ஸோட அரவணைப்பு தேவை, அன்பு தேவை. அண்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய பேசணும், நிறைய விளையாடணும். முன்னாடி காலத்துலலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் நாங்கள் அம்மா அப்பா கிட்ட ஏதாவது சொல்லுவோம், இங்கே ஸ்கூலில் அது நடந்தது, இது நடந்தது. இப்போ யாரும் காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க. அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு ஒரு 15 நிமிஷம் அந்த குழந்தைகளோட டைம் கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு தன்னோட இம்பார்ட்டன்ஸு புரியும். அவங்களுக்கு அது கிடைக்காததுனால அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு தயாராக. இப்போ சின்ன குழந்தைகள்லாம் கூட நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படிம்பாங்க. அதுக்கு அர்த்தம் கூட தெரியாது. ஆனாக்கா அது மாதிரி ஒரு வார்த்தையை டைலாக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ மெச்சூரிட்டி ரொம்ப சீக்கிரம் வந்துடுச்சு. கனி காயாக இப்போது என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி சின்ன வயசுலேயே வெம்பி பழுத்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தைகளுக்கு சரியான பாதையை கொண்டு வரணும்னா நம்ம கல்ச்சரை கொண்டு வரணும். முதல்ல டிசிப்ளினை கொண்டு வரணும். அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. வீட்டில் நாம் பெரியவங்க முதல்ல நாம் ரோல் மாடல், நாம் சரியாக இருக்கணும். நம்ம சரியாக இருந்தோம்னாக்க நம்ம குழந்தைகளும் ஒரு வட்டத்துக்குள்ளே நல்லா வளருவாங்க. நாம் அந்த குழந்தைகளை விட்டு தூரம் போக போக அந்த குழந்தைகள் நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு தூரம் போகிறதுக்கும் ரெடி ஆகிடுறாங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரீகாஷன் எடுத்துகிட்டு இன்னும் வர ஃப்யூச்சர்லையாவது குழந்தைகளை நல்லா கவனித்து, ஏன்னா வருங்கால இளைஞர்கள் தான் மன்னர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ளே எத்தனை சயின்டிஸ்ட் இருப்பாங்களோ, எத்தனை இன்டெலிஜென்ட் இருப்பாங்களோ, எவ்வளோ ரைட்டர்ஸ் இருப்பாங்களோ, ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருப்பாங்களோ, நிறைய கவிதை எழுதுகிற கலைஞர்கள் இருப்பாங்க. எல்லாரையும் கொண்டுடாதீங்க ப்ளீஸ். அவங்க எல்லாரையும் வாழ வைங்க. அதுக்காக பேரண்ட்ஸ் கொஞ்சம் தயவு செய்து அந்த குழந்தைகளோட இருந்து அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு அவங்கள அன்பாக வச்சுட்டு அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.